Hi everyone. So 11th standard economics கேட்டதனால போடுறோம். என்னன்னா ஒரு பாஸ் பண்ணனும். இல்ல ஒரு 60 மார்க் எடுக்கணும் 80 மார்க் எடுக்கணும். 80 மார்க் எடுக்கணும் இந்த போர்டுல இருக்கிற எல்லாமே படிச்சாலே 80. 80னா 90க்கு 80னா 1 மார்க் நீ ஃபர்ஸ்ட் எழுதணும். 1 மார்க் புக் பேக்கே வந்துரும் 20 புக் பேக் 20மே கரெக்ட்டா ஆயிடலாம் 8 லெசன்ல. அப்ப 20 ஆச்சு. 2 மார்க் 3 மார்க் 5 5 எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்ப 5 2 மார்க் 5 3 மார்க் 7 5 மார்க் எழுதலாம். இத படிச்சு நீ 7 5 மார்க் எழுதலாம். அப்ப நீ யோசிச்சுக்க. சார் எனக்கு அவ்வளவுலாம் வேண்டாம். 80லாம் வேண்டாம் ஒரு 60 போதும் அப்படினா அதுலயே கம்மி பண்றேன் பாத்துக்க. ஆனா இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நல்லா படிச்சுக்கோ. 11th ஸ்டாண்டர்ட் வந்து பப்ளிக் எக்ஸாம் வைக்காதனாலயே நீங்க படிக்க மாட்டீங்க. அத உண்மை. சோ எனிவே நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் பாத்துக்கோங்க. அண்ட் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆர்ட்ஸ் பசங்கலாம் பாப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியல. இதையாவது படிச்சு போய் பாஸ் ஆகட்டும். அண்ட் கீழ அந்த Subscribe பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. சோ 5 மார்க்ல கண்டிப்பா இந்த ரெண்டு क्वेश्चन ரெண்டுமே வந்துரும். இந்த ரெண்டுமே வருதுன்னா அப்ப நினைச்சு பாருங்களேன். 35 37 பாத்துக்கங்க. சாப்டர் 2ல லா ஆஃப் டிமினிஷிங் லா ரெண்டுமே வந்துரும். இதிலே 4 5 மார்க் வந்துரும். இல்ல அடிச்சு சொல்றேன் ஏதோ மூணாவது வந்துரும். சோ அப்போ இந்த 4 படிச்சா பாஸ். 1 மார்க் 20 படிச்சா பாஸ். அதான் சொல்றேன். சாப்டர் 3 லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஐசோகான்ஸ் இது ஈஸி எக்ஸ்டர்னல் இன்டர்னல். இதுல இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் படி ரொம்ப வீக்கா இருக்கறவன். நல்லா படிக்கிறவன் மட்டும் அது படிச்சுக்க. சாப்டர் 4 ரெண்டுமே படிக்கணும். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவனா ஒரு வேல்யூ கொடுத்திருப்பான் இந்த q க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த ஃபார்முலால போட வேண்டியதுதான். கண்டிப்பா 5 மார்க்ல இந்த சம் கேட்பான். இது ரெண்டுமே பாத்துக்கோ. இப்பவே 4 5 மார்க் எழுதிடலாம். ஒண்ணுமே தெரியாதவங்க கூட. சாப்டர் 5 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஒலிகோபோலி பிரைஸ் அண்ட் அவுட்புட் அண்டர் மோனோபோலி. சோ இது ரெண்டுல இருந்து ரெண்டுமே ஏதோ ஒன்னு தான் வரும். எது வரும்னு என்னால சொல்ல முடியல. அது ரெண்டுமே படிச்சுக்கோங்க. சாப்டர் 6 ரிகார்டியன் லோனபிள் கீனிசன். சோ படிக்க முடியாத லோனபிள் விட்டுரு. பட் லோனபிள் விட்டுருன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்ல. படிக்க முடியலனா விட்டுரு. ரிகார்டியன் கீனிசனால பாட்டு போ. அவ்வளவுதான். படிக்க முடிஞ்சா படிச்சிரு. ஏனா அது வந்தற போகுது. ரெண்டு படி. ஜவஹர்லால் நேரு காந்திஜி ஐடியாஸ் எகனாமிக்ஸ் ரெண்டுமே படிக்கணும். ரெண்டு பேத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எஸ்எஸ்ஐ ரோல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 5 இயர் பிளான். அப்ப எஸ்ஐ ரோல் 5 இயர் பிளான் கண்டிப்பா வந்துரும். எஸ்ஐ ரோல் வரும். சார் ரொம்ப வீக்கா இருக்கு என்ன விட்டுருங்க அப்படிங்கற 5 இயர் பிளான். நான் இப்போ சொல்றேன் எல்லாம் விட்டு படிச்சீனா ஒரு 5 5 மார்க் எழுதலாம். ஓகேவா? நீ முடிவு பண்ணிக்க. என்ன எங்கெல்லாம் டயகிராம் வருமோ அங்கெல்லாம் டயகிராம் போடு. டயகிராமை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணு. அப்பவே மார்க் வந்துரும். அடுத்து சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 சாப்டர் 6 2 மார்க்னா பார்ட் பி 3 மார்க்னா பார்ட் சி சாப்டர் 8 எவ்வளவு சாப்டர் இருக்கு அப்ப 5 சாப்டர் மொத்தம் நமக்கு 8 சாப்டர் 5 சாப்டர் நான் என்ன क्वेश्चन கொடுத்திருக்கணும் டீடைலா படிச்சு இது படிச்சா ஈஸியா இருக்கும் ஏனா டீடைல்ல உங்களுக்கு 3 மார்க் 2 மார்க் அடங்கும் அதனால இந்த 5 சாப்டர் ஒழுக்கமா படிச்சீங்கன்னா 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா நான் 6 எல்லாம் எழுத சொல்லல இதுலயே கம்மி பண்ணி படிக்கிறியா ஆனா இந்த क्वेश्चनல கம்மி பண்ணாத சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 6 சாப்டர் 3 அந்த சாப்டர் 7வது சாப்டர் 8வது சாப்டர் ஏதோ ஒரு 3 சாப்டர் படிச்சிட்டு போ 3 2 மார்க் 3 3 மார்க் எழுதணும் ஓகேவா ஒரு 3 சாப்டர் இல்ல சார் நான் நீங்க சொன்ன 5 சாப்டர் படிச்சறேன்னா 6 2 மார்க் ஆனா கம்பல்சரி எழுத முடியாது அன்னைக்கு ஒரு முந்தானேத்து ஒரு வீடியோ போட்டல அத பாத்தீங்கன்னா கம்பல்சரியோட எழுதிடலாம் அவ்வளவுதான் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் படிக்க முடியாதவன் 3 சாப்டர் 2 மார்க் 3 மார்க் படிக்கிறவன் 5 சாப்டர் 2 மார்க் 3 மார்க் அதே மாதிரி படிக்கிறவன் நல்லா படிக்கிறவன் இந்த 8 சாப்டர் நான் என்ன எழுதிருக்கோ எல்லாத்தையும் படிச்சிட்டு 7 மே எழுதிடலாம் படிக்க முடியாதவன் நான் சொன்ன பத்தியா என்னது இந்த ரெண்டு இதுல வந்து இது 2 6 7 8 அப்புறம் ரெகார்டியனும் கீனிசனும் படிச்சிருங்க அடுத்து ஃபியூச்சர் ஒலிகோபோலி மோனோபோலி ரெண்டுமே படிக்கணும் ஜவஹர்லால் நேரு காந்தி ரெண்டுமே படிக்கணும் இது படிக்கணும் எனக்கு தெரிஞ்சு 6 எழுதிடலாம்னு நினைக்கிறேன் இதே வந்துரும் சரிங்களா இதையும் கம்மி பண்ணி படிக்கிறேனா ஒன்னு பண்ணு ஃபர்ஸ்ட் 3 லெசன் மட்டும் ஃபுல்லா நான் சொன்னத படிச்சு போ பாஸ் ஆயிரலாம் ஓகேவா சோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் டிசைட் பண்ற நீங்க கண்டிப்பா நல்லா பண்ணுங்க நெக்ஸ்ட் காமர்ஸ் தான் நினைக்கிறேன் நம்ம பாப்போம் வீடியோ போடுவேன் சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू